அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் டிஎன்இபி ஆல்ரெடி ஒரு நியூஸ் அப்டேட் ஆகிருக்கும். 8500 காலி பணியிடங்கள். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மின்வாரிய தகவலின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,260 காலி பணிகள் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுபோல் தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு டேஞ்சிகோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,260 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தெந்த காலி பணியிடங்கள் எவ்வளோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, காலி பணியிடங்கள் விவரம். அதன் அடிப்படையில் 107வது வாரிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி டிஎன்இபியில் பார்த்திங்கன்னா மின்னணுவியல் பிரிவில் 400 உதவி பொறியாளர்கள், 600 தொழில்நுட்ப உதவியாளர்கள், மெக்கானிக்கல் பிரிவில் 50 உதவி பொறியாளர்கள், கணக்கு பிரிவில் 300 இளநிலை உதவியாளர்கள், சிவில் பிரிவில் 60 உதவி பொறியாளர்கள், 850 மின் கணக்கீட்டாளர்கள் சொல்லுவாங்க, 8000 கள உதவியாளர்கள் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் உள்ள 10,260 காலி பணியிடங்களை நிரப்ப கழகத்தில் மேலாண் இயக்குனர் அரசிடம் அனுமதி கோரியுள்ளார். அதே போன்று தொழில்நுட்ப உதவியாளரை பொறுத்த வரைக்கும் இதை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கவனமாக பரிசீலித்து அரசு 10,260 காலி பணியிடங்கள் முதல் கட்டமாக மின்னியல் பிரிவில் 200 தொழில்நுட்ப உதவியாளர்கள் பணியிடங்கள் ஆட்கள் நியமிக்க 2 நிபந்தனைகள் ஒப்புதல் அளிக்கிறது. அதன்படி இந்த காலி பணியிடங்கள் இருப்பதற்கான பணி மேலாண்மை மேற்கொள்ள தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் டேஞ்சிகோ அணுக வேண்டும். அதே போன்று விரைவில் அறிவிப்பு. மனிதவள கொள்கையை வெகு விரைவில் வகுப்பதோடு ஓய்வூதியத்திற்கான நியமனத்தை ஏற்படுத்த வேண்டும். மனித வளத்தை முறையாக பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே விரைவில் 10,260 காலி பணியிடங்கள் கூடிய சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு டிஎன்இபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா கேங்மேன் கணக்கீட்டாளர்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்லாமே அமௌண்ட் ரிட்டர்ன் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அதே போன்று இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அஃபிஷியல் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதே போன்று இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். அதே போல் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மின்சாதன பொழுதை சரி செய்வதற்காக குறிப்பாக களப்பிரிவில் 39,961 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு அதிகமான பணி சுமை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிதாக ஊழியர்கள் நியமிக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. 40,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பணும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தகவல் பயனுள்ளதாக நினைக்க நம்ம ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை, see you.